ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான அனிமே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். There was a cute girl in a hero party, so I tried confessing to her. பேரு பெருசா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பேரு பெருசா இருக்க அனிமே தான் அங்க சூப்பராகவும் இருக்கும். இதுல ஹைலைட்டே என்னன்னா இசக்கை, ஆக்ஷனு, ஃபேண்டசி எல்லாமே இதுல இருக்கு. இசக்கைன்னு வந்துட்டாலே அனிமே செம்மையா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இதோட கதையும் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதைய சிம்பாலிக்கலாம் மேலோட்டமா சொன்னா நம்ம ஹீரோ இங்க இருந்து ஒரு இன்கார்னேட் ஆகி டீமன் ஆர்மில மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோ தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். என்ன ஒண்ணு டீமன் ஆர்மில இருக்கான். அப்படி அவன் டீமன் கிங்க கொண்டா அங்கேயே அவன் டீமன் கிங்கா மாறிடுவான். அதனாலேயே சும்மா அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல தான் டீமன் கிங்க கொல்லணும்னு சொல்லி ஒரு ஹீரோ பார்ட்டி வரும். அந்த பார்ட்டில ரொம்ப கியூட்டா ஒரு பொண்ணு இருப்பா, சிசிலியான்னு, நம்ம சீலியா அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு பார்த்தோன்னே லவ் லெவல்ல அங்கதான் எல்லாமே மாறி போகும். ஹீரோ வாழ வேணாம் அப்படின்னு யோசிச்சான். அந்த பொண்ணுக்காக வாழ்க்கையை மாத்துவான். ஒரு டீமன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோவா மாறுவான். போய் நம்ம ஹீரோ வில்லனா இந்த ஒரு ஹீரோவா மாற போறான். அப்படிப்பட்ட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோ நல்லா புரியும். சரி வாங்க, நம்ம மிஸ் பண்ணாம எபிசோட்ல போகலாம். ஆரம்பத்திலேயே ஓட்டியும் என்ன எத்துக்கோ, இதுதான் டீமனோட கேஸ்ல. ஆல்ரெடி இந்த டீம் பத்தியும் அவங்களோட சப்ளினேஷன் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் போது எனக்கு தெரியும் உன்னோட எபிலிட்டி மூலமா கண்டிப்பா அவனை தூக்கடிக்க முடியும். இதனால அவங்களுக்கு நம்பிக்கை வந்து அவங்களும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. இல்ல ஒரு பர்சன் வந்து சொல்றான், என்ன நீங்க தான் இந்த இடத்துல டீமன் கிங்க கொல்றதுக்கு வந்த ஹீரோ பாட்டியா? ஆனா டீமன் கிங்க கொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன கொல்லணும் கேக்குற அந்த பொண்ணு ஃபயர் பால உருவாக்குறான். ஆனா அதனால அவனுக்கு எதுவுமே ஆகல. உடனே பின்னாடி இருக்க பொண்ணு என்ன செஞ்சு வரா, எக்ஸ்காலிபர் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ண பர்சன் டார்க் எலமெண்டல் அட்டாக் பண்ற. ரெண்டுமே அங்க இனியும் போது அந்த டார்க் பவர் அப்படியே சீறி பாஞ்சு அவங்கள தாக்கும். அங்க ஆளோட நிலைமையும் மோசமாவுது. அவ்வளவுதான், அங்க சாக போறோமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அங்கேயே அவன் மயங்கி போக அந்த பர்சனும் முன்னாடி வரான். ஏன் தெரியல அங்க இருக்கிற அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவன் மயங்கி போயிடறான். இந்த பொண்ணை பார்க்கும்போது டோட்டலி என்னோட டைப் மாதிரி இருக்கு. பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும், கேப்டன் என்ன ஆச்சு? உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? மறைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக வெளியில வந்தீங்க? கேப்டன் இந்த இடத்துல ரொம்ப அமைதியாச்சா? சரி வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்தோம். உடனே அந்த பொண்ணும், ஹேய் நீ வந்து வேற விதமா யோசிச்சதானே? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் யோசிச்சேன் இந்த மாதிரி என்ன பண்ணலான்னு. இங்க பக்கத்துலயே ஒரு வில்லேஜ் இருக்கு, அங்க ஹியூமன்ஸ் எல்லாம் வாழ்றாங்க. அந்த இடத்துல இவங்களை விட்டுருங்க. கேப்டன் நாங்க அதே மாதிரி பண்றோம். ஆனா இதே மாதிரி தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னே தான் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வரும். நான் என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு அழகான ஏஞ்சலை நான் விடுற மாதிரி இருக்கே இப்படின்னு ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த டீமன் கிங் கிட்ட ரிப்போர்ட் பண்ண 13 முறை ஹீரோஸ் பார்ட்டி வந்துகினே இருக்கு. ஆனா எல்லா முறையும் தோத்து போயிருக்கு. எதுக்காக அவங்களுக்கு கொல்லாம இருக்க? அவங்கள முச்சை விட்டுற வேண்டியதானே? இல்ல மை லார்ட், என்னன்னா அவங்க ரொம்ப வீக்லிங்கா இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கேவலமான வீக்லிங்க கொண்டா நல்லா இருக்காது. அதுக்கு கூட அவங்களுக்கு தகுதி இல்ல என்ன சொல்லிருக்க. இதுக்கப்புறமும் இந்த விஷயம் நடக்க கூடாது. அப்படியும் நீ இந்த விஷயத்த ரிப்பீட் பண்ணதா போற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா உன்னோட சபார்டினேட்ஸை நான் இதை பண்ண சொல்லுவேன். கேட்கிற நம்ம யூகியும் கொஞ்சம் கடுப்பாகிறான். ஏன்னா அவனுக்கு அவனோட சபார்டினேட் முக்கியம். இல்ல மை லார்ட், இந்த மாதிரி நானே அந்த விஷயத்த பண்றேன். இதனால அதை பத்தி தான் ஆளு யோசிக்கிறான். அத்த வாட்டி அந்த பாட்டி வந்தா கொல்ற மாதிரி தான் இருக்கும் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பாட்டியும் வர ஆளுங்க எவ்வளவோ அட்டாக்ஸா நம்ம யூகி மேல பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. ஆனா நம்ம ஹீரோ தாக்குதல்ல அவங்களுக்கு தான் அங்க பயங்கரமா சேதாரம் ஆகுது. முன்னாடியே அந்த பொண்ணு ஹீல் பண்ண அவன் அப்படியே பாத்துக்கினே இருக்கான். ஏன்னா ஆளுக்கு அந்த பொண்ணு நான் அவ்வளவு பிடிக்கும். எல்லாருமே என்ன யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராங் என்னஃபா இருக்கீங்க, உங்களால டீமன் கிங்க தோக்கடிக்க முடியும் இப்படின்னா யோசிக்கிறீங்க. இன்னமும் உங்களுக்கு அந்த விஷயம் ரிலேஸ் ஆகலையா என்ன? நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது. பின்னாடியே சீலியாவும் என்எஸ் பண்ணி விட உடனே அந்த பர்சன் எக்ஸ்காலிபர் அந்த அட்டாக் பண்றான். ஆனா அப்பயும் பெருசா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. கடைசியில நம்ம ஹீரோ ஒரு டீல் அவங்களுக்கு கொடுக்குறான். என்னன்னா உங்களுக்கு அந்த டீமன் கிங்க கொல்லணும், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் வந்து போகிறதுக்கு வர்றேன். ஆனா என்ன ஒண்ணு, இந்த மாதிரி பின்னாடி இருக்க அந்த பிரீஸ்ட் பொண்ணு சீலியா அவ வந்து இங்கே இருக்கணும். இதை கேட்கிற அந்த பையன் யோசிக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்க அந்த மேஜ் பொண்ணும் இல்ல பிரீஸ்ட் தானே, இந்த உலகத்தை நம்ம காப்பாத்தணும்னா கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணணும். அதனால ஒரு பிரீஸ்ட் போனா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இதுல பின்னாடியே சீலியாவும் சொல்றான், நீங்க என்ன தாராளமா விட்டு போகலாம், நான் வந்து பாத்துக்கிறேன் என்ன. இதனால அவங்களுக்கு வேற வழியும் இல்லாம அப்படியே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோ பாட்டியும் அப்படியே உள்ள போயிது. அந்த இடத்துல சீலியாவை அவன் பாக்குறான். ஆமா எதுக்காக என்ன ஒண்டி இங்க இருக்க வச்சிருக்க? கண்டிப்பா நீ என்ன கொல்லதான் போற, எனக்கு தெரியும். நீ யோசிக்கலாம் நான் வந்து ஸ்ட்ராங் இல்லன்னு. ஆனா அண்ணா ஸ்ட்ராங் இப்படி நாங்க தாக்குறதுக்கு அவ ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ கண்டிப்பா என்ன கொல்லதான் போற. ஆனா நம்ம ஹீரோ அவனோட பேரை சொல்றான். என்னோட பேரை யூகி. எப்படியோ நீ என்ன கொல்லதான் போற. அப்படி இருக்கும்போது எதுக்காக உன்னோட பேரை இப்ப சொல்ற? உண்மையை சொன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும் போதே நான் லவ்ல வந்துட்டேன். இது கேட்கிற அவளும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒன்னும் அப்படி யோசிக்கல. இதனால நம்ம ஹீரோ உடஞ்சு போயிடறான்.
ஆயிடுறான். ஆனா அப்பயும் அவ யோசிக்கிறான், இது கண்டிப்பா ஒரு ட்ரிக்கா இருக்கலாம், ட்ராப்பாவும் இருக்கலாம், அதனால நான் ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க தாக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ அங்க எதுவுமே பண்ணல. இதனால அவளே அங்க டவுட் ஆகுறா. ஆமா என்ன ஆச்சு, எதுவுமே பண்ணாம கம்முன்னு இருக்கீங்க, நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டோனே என்னோட உலகமே உடைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இதை கேட்கிற அவளுக்கு புரியல. ஆமா என்ன நீ சொல்ல இருக்க, எனக்கு புரியல எதுவுமே. ஆக்சுவலா என்னன்னா மக்கள் அட்டாக் பண்ணும், வில்லேஜ் அட்டாக் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஆசை ஒன்றும் இல்ல. நான் இதை கேட்கிற அவ கத்துறா. ஆமா நீ என்ன பொய் சொல்ல இருக்க, டீமன்ஸ் இதுங்கெல்லாம் கொடூரமான பீயிங், கருணை இல்லாம எல்லாரையுமே அழிக்கும். அப்படி இருக்கும் போது என்னால இந்த விஷயத்த நம்ப முடியாது. உண்மை என்ன தெரியுமா, ஆக்சுவலா நான் ஒரு டீமனே இல்ல. டீமனா வெளியில இருந்து உனக்கு தெரியும், ஆனா உண்மையிலேயே நான் வேற உலகத்துல இருந்து இங்க ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன். ஆனா என்ன ஒண்ணு, அன்பார்ச்சுனேட்டா நான் ஒரு டீமனா இருக்கேன். வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு டீமனா உனக்கு தெரியலாம், ஆனா உள்ள இன்னமும் அந்த ஹியூமனோட இதயம் இருக்கு, அதை உன்னால பார்க்க முடியும். நீ என்ன சொல்ல இருக்க, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. அப்படி இருக்கும் போது உன்னாலேயே அசால்ட்டா டீமன் கிங்க கொல்ல முடியும். என்னால அப்படி பண்ண முடியும். நான் அப்படி பண்ணனு வச்சுக்கேன், இந்த இடத்துல நான் ஒரு டீமன் கிங்கா மாறிடுவேன். அந்த விஷயத்த நான் ஒன்றும் விரும்பல. டீமன் கிங்கா மாறிட்டான், திரும்பவும் அந்த விஷயம் வந்து ரிப்பீட் ஆகும். அதனாலயே நான் இங்க இருந்து ரொம்ப என்னோட வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன். கடைசியா என்னோட உயிரை நான் கொல்லலான்னு போகும்போது அன்னைக்கு ஒரு மாசம் முன்னாடி நான் உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலேயே வாழணும்னு ஒரு வெறி வந்துச்சு. உனக்காக நான் வாழ ஆரம்பிச்சேன். உன்னை திரும்பவும் பார்க்க முடியாதா அப்படின்னு நான் ஏங்கினேன். நீ உள்ளுக்குள்ள ஒரு ஹியூமனா இருக்க, உன்கிட்ட கிரேட்டான பவரும் இருக்கு. அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, வெளியில வா, வெளியில ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணு. ஹீரோக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல டீமன் கிங்க வெற்றிகரமா அவங்க கொண்டுட்டாங்க. அதுக்காக 3 நாளைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணலான்னு பார்ட்டி வச்சிருக்காங்க. இந்த ஹீரோ பார்ட்டி தானே இந்த விஷயத்த பண்ணுச்சு. இதனால இவங்களுக்கு பெரிய ஹானரும் அங்க கிடைக்குது. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துன்னு இருக்கான். இது எல்லாத்தையுமே காரணம் நம்ம சீலியா தான். நம்ம ஹீரோட தலையில டீமனோட ஹார்ன் இருக்குல்ல, அது ஆளு உடைக்கிறான். ஆனா வலிக்கும், ஆனா எப்படியோ அதை தாங்கிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவன் அட்வென்ச்சர் கில்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண அந்த இடத்துல அவரும் எல்லா ரூல்ஸையும் சொல்றாரு. ரேங்க் எஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதான். அதே மாதிரி இதை தொலைச்சிடாத, தொலைஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த 3 நாள் எல்லா ஸ்டாஃபும் வெளியில இருக்காங்க, அதனால இது ஒரு பெரிய தொல்லையா இருக்கும் இப்படின்னு அங்க சொல்லி கார்டை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அங்க நிறையவே இன்னைக்கு காசு ஏர்ன் பண்ணிட்டான். ரேங்க்னால கம்மியா இருக்கு, போக போக ரேங்க் ஏத்திட்டா எனக்கு பணமும் ரொம்ப அதிகமா கிடைக்கும். அப்புறம் என்ன டீசென்டான வாழ்க்கையை என்னாலே வாழ முடியும். நான் சீலியாவை திரும்பவும் கண்டுபிடிச்சு என்னோட காதலை நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆளு கொடூரமா சிரிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பத்தி தான் ஒரு ரூமரா பேசுறாங்க. ஏய் நீ கேள்விப்பட்டியா, என்னன்னு தெரியல, ரீசெண்டா ஒரு அட்வென்ச்சரர் அவன் வந்து ஸ்பீடா ரேங்க் வந்து ஏத்துறானா அப்படின்னு பேசுறது நம்ம ஹீரோ பத்தி தான். ஹீரோவும் அங்க கொஸ்ட் மேல கொஸ்டா முடிச்சு கொண்டு வந்து தர ரொம்ப கடுப்பா வராரு. ஆமா பக்கத்துலயே அந்த லேடி இருக்கா, அவ கிட்ட போகாம எதுக்கு என்கிட்டயே சும்மா நொயின்னு வந்துனே இருக்க. அது என்னன்னா நான் அவங்க கிட்ட வந்து பழக்கமாயிட்டேன். அதே மாதிரி நீங்க தான் பட்டு போயிட்டுன்னு வேலையை முடிக்கிறீங்க. சரி நான் பண்றேன், ஆனா ஒரு விஷயம் எனக்கு டவுட்டா இருக்கு, உண்மையிலேயே யாரு? ஏன்னா ஆர்டினரியான பர்சனால எஃப் ரேங்க்ல இருந்து டி ரேங்க் ஒரே வாரத்துல ஜம்ப் ஆக முடியாது. அப்பனா நான் என்ன மாட்டிப்பேனா இப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க அப்படின்ட்டு ஒரு லேடி வரா. யாருன்னு தெரியுதா, நம்ம சீலியா தான். சீலியா பார்த்தோன்னே அவருக்கு அவங்க தெரிஞ்சிருக்கு. அட மிஸ் நீங்களா அப்படின்னு நாங்க பேசும்போது சீலியா பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். சீலியாவும் சொல்றான், உன் கூட நான் பேசணும், கொஞ்சம் தனியா என்னோட வீட்டுக்கு வரியா. நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வர, அது ஒன்னும் வீடு மாதிரி இல்ல, ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. ஹீரோ தான் அந்த வண்டியை விட்டு இறங்குறான். அதை பார்த்தோன்னே காசு கொந்தளிக்கிறாங்க. சீலியாக்கு என்ன ஏதோ இந்த பையன் ஏதோ பண்ணிட்டானு. அப்புறம் தான் அங்க சீலியா சொல்றான், அட கொஞ்சம் கம்முன்னு இருக்கீங்களா, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், சோ எதுவும் பிரச்சனை இல்ல. ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க ஹீரோ சொல்றான், நான் யோசிக்கல இந்த மாதிரி என்ன இப்படி சீக்கிரமா கண்டுபிடிப்பேன்னு. டவுன் முழுக்க உன்னோட ரூமத்தை பரவி இருக்கு ஏதோ ஒரு பர்சன், அவன் ரொம்ப வேகமா லெவலப் ஆகுறான்னு. அப்படி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு அது கண்டிப்பா நீயா தான் இருப்பேன்னு. நான் யோசிச்ச மாதிரி அது நீ தான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். என்னன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த அட்வென்ச்சர் கில்டு இதை லீவ் பண்ணு. என்ன விஷயம் கேட்கும் போது இப்பதான் அங்க தெரியுது. என்னன்னா இப்பதான் ரீசெண்டா டீமன் கிங்க நாங்க தோக்கச்சோம், அதுக்குன்னு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. டீமன்ஸ் எதுவும் இன்னமும் வேனிஷ் ஆகல. டீமன்ஸோட அட்டாக்கும் நடக்கலாம், அது போக ஹியூமன் நேஷனுக்கு இடையில சண்டை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ பார்ட்டியில இருக்க அந்த பையன் அவனும் நாங்க எல்லாருமே சேர்ந்து தோக்கச்சோம்ல, அதனால ஏகப்பட்ட பொண்ணுங்க ஒரு கண்ட்ரில இருந்து என்ன மேரி பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்தாங்க. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இல்லையா பின்ன அந்த பையனும் லைட்டா ஹேண்ட்ஸமா தான். அப்படி இருக்கும்போது ஆவியஸான விஷயம் தானே, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கு. எப்படியாச்சு அவங்க கிட்ட இருக்கிற பவரை வச்சு அவங்க கண்ட்ரிக்கு இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஹீரோவை ரெக்ரூட் பண்ணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. பேரு புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி எல்லாத்த வச்சும் எப்படியாச்சும் எல்லாரையுமே பிடிக்கணும், அதை வச்சு அவங்களோட கண்ட்ரி தான் டாப்ல இருக்கு
பிறகு இந்த உலகத்தை கான்கர் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஈவன் நீ இப்போ ரொம்ப வேகமா டெவலப் ஆகி போயினே இருக்க. கொஞ்ச நாள்லயே உன்னோட ரேங்க்கும் எஸ் ரேங்க்கு போனாலும் ஆச்சரியம் இல்ல. இந்த கண்ட்ரில கொஞ்சோண்டு பேர் தான் எஸ் ரேங்க்ல இருக்காங்க. கொஞ்ச நாள்லயே எஸ் ரேங்க்கு வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து மத்தவங்களால நோட்டீஸ் ஆவ. உன்னையும் அடையிறதுக்கு என்ன வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. அப்படி ஒண்டி நீ அவங்க கண்ணில் மாட்டிக்கினா அவ்வளவுதான். உன்னை அவங்க வெப்பனை பயன்படுத்துவாங்க. உன்கிட்ட வேற டீமன் பவர்ஸும் இருக்கு. நீ அப்படி வெப்பனா மாறினா அவ்வளவுதான். இந்த உலகத்தையும் அவங்களால அடைய முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு இந்த அட்வென்ச்சர் கில்ட வெறியா. ஆனா நீ யோசிய, இந்த மாதிரி எனக்கும் காசு ஒரு டீசென்டான லிவிங் வந்து வேணும்ல. வேணும்னா நான் உன்னை ஹையர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல. ஒரு எஸ் ரேங்க் பர்சனை ஹையர் பண்ற அளவுக்கு இந்த அளவு என்னால பாத்துக்க முடியும் இப்படின்னு நாங்க சொல்ல நம்ம ஹீரோ வந்து சொல்றான், என்ன யோசிக்கிற? நான் மத்தவங்களை பார்த்தோன்னே அப்படியே வளைஞ்சுன்னு போவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. என்னோட கண்ணு அது ஓ மேல ஒண்டிதான் இருக்கு. அப்படி இருக்கும் போது யாரையுமே நான் கண்டுக்க கூட மாட்டேன் இப்படின்னு சொல்ல சீலியா பயங்கரமா சிரிக்கிறா. நான் தேவையில்லாம அதிகமா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். சரி நீ இரு, அந்த அளவுக்கு டவுட்டை கிரியேட் பண்ணது என்ன? இதுக்கப்புறம் சீலியாவோட அம்மா வராங்க. காட்ஸால வெளியில சில பல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. அவங்க மேடு கிட்ட சொல்லி விட மேடும் அவங்க கேட்கறாங்க, ஆமா யூகி இந்த மாதிரி சொல்லுங்க, எவ்வளவு போன்ஸ் அவங்களுக்கு உடைக்கணும்? இது கேட்கிற நம்ம சீலியா கொஞ்சம் இதுவாகிறா. என்னம்மா அதுக்கு நீங்க இப்படியா போகணும்? அதுக்கப்புறம் அவங்க அம்மா மேரேஜ் விஷயத்த பத்தி அங்க இழுக்கிறாங்க. சீலியாவோட பாட்டி எப்போ டீமன் கிங்க கொன்னுச்சோம் நிறைய ஆளுங்க கிட்ட இருந்து மேரேஜுக்கான பத்திரமா வந்து குவித. இத்தனைக்கும் அந்த ஹீரோ அவனே வந்து மேரி பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ கொந்தளிக்கிறான். ஆல்ரெடி அவனுக்கு 10க்கும் மேல இருக்கு. இப்போ என்ன புதுசா இது வேறையா? சீலியா என்னோட ஆள் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் ஒன்னும் விட மாட்டேன். யூகி கொஞ்சம் கம்னாவு. நீ யோசிக்கிற மாதிரி இல்ல. எல்லா விஷயத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நான் யாரையுமே நான் ஏத்துக்கல. சீலியாவோட அம்மாவுக்கு புரியுது நம்ம யூகிக்கும் நம்ம சீலியாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதை பத்தி டைரக்டா அவங்க சொல்ல, நீ ஏன் சீலியாவை மேரி பண்ணக்கூடாது? அது என்னன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி அவகிட்ட கன்ஃபஸ் பண்ணேன். அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இன்னமும் கடுமையா உழைக்கலான்னு இருக்கேன். இன்னமும் கடுமையா உழைச்சு நான் ஒரு டீசென்டான லிவிங் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் திரும்பவும் அவகிட்ட கன்ஃபஸனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் மீதி விஷயமே. நான் அவங்க விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ வந்து டைரக்டா அங்க சொல்லிடுறான், என்ன நினைக்கிற மாதிரி இல்ல, அவளோட ஃபீலிங்ஸுக்கும் கொஞ்சம் இடத்த நீங்க தரணும் இப்படின்னு நாங்க சொல்ல நம்ம ஹீரோ பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒன்னும் அவங்க யோசிச்ச மாதிரி இல்ல. நீ பாஸ் ஆயிட்ட தம்பி, நான் யோசிச்ச மாதிரியே ரொம்ப நல்லவனா இருக்க. சரி என்னோட டாட்டர் சீலியா அவ கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அங்க கேக்குறான், ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? என்னன்னா உங்களோட பேரை நான் சீலியா அப்படின்னு சொல்லலாமா? இது வரைக்கும் நம்ம ஹீரோ சீலியா அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் தான் அப்படி சொன்னேன். அங்க இப்பதான் முதல் முறையா கேக்குறான். அங்க அதுக்கு ஒட்டுக்கிறா, நீ என்ன சீலியான்னு சொல்லலாம், நானும் உன்னை யூகி அப்படின்னு சொல்றேன். இது கேட்கிற நம்ம ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம ஹீரோ இசக்கியான ஒரு ஓவர் பவரான டீமன் லார்டுன்னே சொல்லலாம். ஆனா என்ன ஒண்ணு, நார்மலான டீசென்டான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆசைப்படுறான். நம்ம ஹீரோவால நார்மலா டீசென்டான வாழ்க்கையை வாழ முடியுமா? அவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை அடைய முடியுமா? ஆன கேள்வி எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். வீடியோஸ் நான் ரொம்ப நல்லா இந்த சேனல்ல போடவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி எனக்காக ஒரே ஒரு ஹைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க கவலைப்பட வேணாம், இதுக்கப்புறம் தொடர்ந்து இதுல வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, அதுவே போதும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.